ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புதுசா வந்திருக்க கில்ட் ஸ்பின் தான் பார்க்க போறோம். எல்லா ரிவார்ட்ஸையும் எடுக்க போறோம். அது இல்லாம ரிட்டர்னரும் உண்டு. ஸோ சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வீடியோக்குள்ள போவோமா? இந்த பிங்க் கலர் வவுச்சர் வச்சு புது கில்ட்டோட வவுச்சர் 60 ஃப்ரீயா எடுத்துக்க முடியும். ஆல்மோஸ்ட் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிளே அண்ட் வின் வந்துட்டு அதுல ஃபர்ஸ்ட்ல வந்து தேர்ட் ஒன்னா இருக்கும். 60 வவுச்சர்ஸையும் எடுத்துக்கோங்க. இப்போ 4.1 அப்டேட்டுக்கு இருக்க வவுச்சர்ஸ் இதெல்லாமே இது 4.1 அப்டேட் முடியும் போது எக்ஸ்பைர் ஆயிடும். இந்த 4.1 அப்டேட்டுக்கு வந்து 2 கில்ட், ஒரு அப்டேட்டுக்கும் 2 கில்ட் வரும்ல. ஸோ அந்த மாதிரி 4.2 அப்டேட் வரும்போது புது பிங்க் கலர் வவுச்சர்ஸ் தான் வரும். ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் எக்ஸ்பைர் ஆயிடும். ஸோ வவுச்சர்ஸ்லாம் ரெடீம் பண்ணிட்டு மீதி இருக்கிறதுக்கு வந்து பென்குயின் ட்ரெஸ், இந்த மினி ஃபோட்டிலாம் இருந்துச்சு. எது வேணுமோ பார்த்து ரெடீம் பண்ணிக்கோங்க. ஸ்பின் வந்து மைலோ ப்ரோவோட ஸ்பின்னு. இதுல கார் 98 செம்மையா இருக்கு. கண்டிப்பா அதை எடுக்கணும். அதுக்கப்புறம் இதுதான் வந்து இதோட வீடியோ. அதுக்கப்புறம் இதான் கில்ட் அவுட்ஃபிட்டு. உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் இது கூடயே வந்து இந்த ரோஸ் இருக்குல்ல, அது வந்து ஹெட் கியர். அது வந்து மற்ற கில்ட்டுக்கெல்லாம் நான் ஃபேவரட்ல வச்சு போட்டு பார்த்தேன், யூஸ் பண்ண முடியல. நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு தான் யூஸ் பண்ண முடியுது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இது கிளைடர் வந்து இந்த ஃப்ரோசன்ல எல்சா அந்த இது போற மாதிரியே இருக்கு. அதுக்கப்புறம் பேக் பார்த்தீங்கன்னா, பேக்ல அனிமேஷன் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. செமையா இருக்கு. உள்ள சைட்ல எல்லாம் திருப்பினா அனிமேஷன் இருக்க மாதிரி நல்லா இருக்கு பேகு. அதுக்கப்புறம் கார் 98ம் அப்படியே யூஎம்பி டிட்டோ தான், அப்படியே காப்பி தான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. இதுல சவுண்ட் எஃபெக்ட்லாம் இருக்கு, அது ஓகே. அதுக்கப்புறம் லூட் கிரேட்டு, ஹிட் எஃபெக்ட், இது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ட் அமௌண்ட். யூஎம்பில எதுவும் சவுண்ட் கொண்டு வரல. இதுல வந்து எல்லாத்துக்கும் சவுண்ட் இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி டிஃபரன்ஸ்லாம் மேஜரா கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் இது பேக்ல வச்சிருக்கு அனிமேஷனு. அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் போஸ். ஸோ அவ்வளோதான். இப்போ ஸ்பின்குள்ள போயிடுவோமா? இப்போ வந்து ஓகே 10 ரூபா வவுச்சரு. அதுக்கப்புறம் நார்மல் இது இருக்கு. ஓகே ஸ்கிப்ல போட்டு இப்போ 10 ரூபா இன்னும் 10 ரூபா தான். 10 ரூபாவா என்ன பண்றாங்க? ஓகே 10 ரூபா வவுச்சர் தான். ஒண்ணுமே தரல. மற்றவங்களுக்கு எல்லாம் லக்கா தர, எனக்கும் ஒன்றும் தரல தான். இதுல மோல்டோ. ஓகே மோல்டோ பரவாயில்ல. அது ஒரு ஸ்பின்ல மோல்டோ. சரி, அடுத்து மோதிரம். ஓகே அடுத்ததுல கிரனேடு. ஓகே நைஸு. ஓகே அப்படியே லைனா கொடுத்தா நல்லா தான் இருக்கும். அது இதுல வெறும் பெயிண்ட் டப்பா. அடுத்தது இதுல ஒரே ஒரு மினி ஜெம்மா. அடுத்தது இதுலயாச்சும் இல்ல, இதுலயும் இல்ல. சரி, கார் 98 தருவானா கிரனேடு? மறுபடியும் கிரனேடு. இது வந்து ஓகே 3 மினி ஜெம்மு. மினி மெட்டீரியல், மினி ஜெம். ஓகே இதுலயும் ஃபுல்லா மினி ஜெம்மு தான். அடுத்ததுல இதுன்னு கொடுத்ததே கொடுக்குறேன். வேற ஏதாவது ஜெம்மு. ஓகே நைஸு. ஓகே பரவாயில்லையே ஜெம்மு. ஓகே ஸ்கோப்பு. கன்னு தரல, ஸ்கோப்பு தரானே. இதுல மினி ஜெம்மு ஃபுல்லா. இதுல மோல்டோ இதோட 3வது வாட்டி. போடு பேகு. செம்மையா இருக்கே ஸ்பின்னு. பார்க்க இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஆல்ரெடி 4x கொடுத்த 4x பெயிண்ட் போடு ஜெம்மு. ஆனா இந்த ஸ்பின் சீரியஸ்லி பெரியான ஸ்பின்னு. நேடு 3வது வாட்டியா 2வது வாட்டியோ? ஓகே மினி மெட்டீரியல், மினி ஜெம்மு, மினி மெட்டீரியல் பெயிண்ட் டப்பா. இதுலயும் ஓகே. இதுல ரெட் டாட்டு. இதுல ஃபுல்லா மினி ஜெம்மு, பெயிண்ட் டப்பா. போடு மறுபடி. இது சரியான லக்கணா சீரியஸ்லி. பேக் டு பேக் ஜெம்மு. இதோட 3வது ஜெம்மா இது. ரெட் டாட் ஆல்ரெடி கொடுத்தது. சீரியஸ்லி செம்ம ஸ்பின்னு. இதுலயும் ஒன்றும் இல்லை. ஓகே இதுல ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஹோலோ. இது ஃபுல்லா பெயிண்ட் டப்பா, மினி ஜெம்மும் என்னவோ தரா. போடு இது ஹெட்கியரு. ஓகே நைஸ். ஆனா சீரியஸ்லி செம்ம ஸ்பின்னு. ஓகே அடுத்தது 10 ரூபா. ஒரு முழு மெட்டீரியலா? மறுபடி நைஸு. ஓகே அடுத்ததுல போடு ஜெம்மு. வெரி 256 முடிஞ்சிச்சு. ஓகே சைட்ல இருக்கிறது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ற வேண்டியதான். ஆர்னமெண்ட்டை தான் ஒன்றும் ஏத்துக்க முடியல. ஓகே அடுத்தது ஃப்ரேமு. அடுத்தது வந்து ஓகே ஒரு முழு மெட்டீரியலு. அடுத்தது
எப்பவும் போல ஜெம்மு. ஓகே, இவ்வளவுதான். அடுத்தது வந்து மொத்தம் 12 ஜெம் இருக்கு, 153 மினி ஜெம்மு. ஸோ ஓகே, இப்போ எது ரெடீம் பண்ணுவாங்க? எதுவும் பண்ணலையா? ஓகே, மறுபடியும் ஒரு 10 ட்ரா. இதில் ஒன்றும் இல்லை. இதில் கிரனேடு. ஓகே, போடு ஜெம்மு. ஒரே வா பேகு வந்து ஒரு ஜெம் மாறிடுச்சு. ஓகே, ஆனா வாங்கணும்னா மட்டும் 3 ஜெம்மா, இவன் கொடுத்தா மட்டும் ஒரு ஜெம்மா. இது எந்த ஒரு நியாயம் இது? ஓகே, சரி, கில்ட்டு ஃபைனலி. ஓகே, இதான் கில்ட் அவுட்ஃபிட் எடுத்தாச்சு. அடுத்து ரெடீம் பண்ண போறது கார் 98. அப்படியே யூஎம்பி டிட்டோ தான். கார் 98 நல்ல கார் 98 செம்மையா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்து கிளைடர் ஆல்ரெடி பேக் கொடுத்துட்டான். ஸோ கிளைடர் தான். இவ்வளோதான், கிளைடரும் எடுத்தாச்சு. ஓகே, எக்யூப் பண்ணியாச்சு. இன்னும் அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட் ஆல்ரெடி யூஎம்பி கூட வந்துச்சுல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு இந்த அமௌண்ட்டும். அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்வாட் வரும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான், கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் யூசியில் ஆல்ரெடி ரிட்டர்னர் இருக்கு. ஓகே, இதில் பேகு இதெல்லாம் இல்லை. ஸோ இதை வச்சு ஃபுல் ஜெம் கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே, கன்வெர்ட் பண்ணியாச்சு. மொத்தம் அடுத்தது யூசி. இந்த யூசியோட ட்ரெஸ்ஸு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேரும் பிடிக்கும்லாம் தெரில, பட் என்னோட ஃபேவரட்டு ஏதோ. அதுக்கப்புறம் கிளைடர் எடுக்கல, வேற என்ன, ஆல்ரெடி கன்னெல்லாம் இருக்கு. ஸோ ஓகே, இதில் அட்டாச்மெண்ட் எல்லாம் மிச்சம் இருக்கு. இதில் வேற என்ன, இதுலயும் எடுத்தாச்சு. ஸோ ஓகே, மறுபடியும் ஸ்பின்குள்ள 10 ஒன்றும் இல்லை. அடுத்த 10 ஒன்றும் இல்லை. இப்போ கொடுத்தது கொடுங்களேன். இப்பயும் தரல. ஒன்றுமே தரல, இப்பயும் தரல. இதில் மோல்டோ, இதில் பாப்புலாரிட்டி, போடு ஜெம்மு. ஓகே, ஆல்ரெடி ஆனால் மினி ஜெம் நிறையா தரான். ஸோ இப்போ பார்க்கலாமா? இப்போ மொத்தம் ஓகே, இதெல்லாம் எடுத்ததுனால கொடுத்தாச்சு. அவதாறு எடுத்தாச்சு. இப்போ அடுத்த 10 ட்ரா. இதுலயா வந்து மோல்டோ தரல, ஆல்ரெடி வேற எதுவும் ஜிம்மு. ஓகே ஓகே, நைஸு. கிரனேடு ஃபுல்லாக மெட்டீரியல் போயிட்டு கார் 98. ஐயோ, மெட்டீரியல். ஓகே ஓகே ஓகே, நைஸ் தான். இதில் மற்றது எல்லாம் ஓகே. போடு ஜெம்மு செம்ம. ஆனால் ஒரே இதுலேயே 2 ஜெம்மு கூட மினி மெட்டீரியலு செம்மையாக இருக்குது. ஓகே, இப்போது வந்து மினி மெட்டீரியல் மினி ஜெம் வந்து உங்களுக்கு 121 இருக்குது. ஓகே, இதில் அட்டாச்மெண்ட் எல்லாத்தையும் எடுக்க போகிறோம், கொடுக்காத எல்லாத்தையும். ஓகே, இது எடுத்தாச்சு. இது 6x தான். ஆமாம், இது 8x. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது? அவ்வளோதான், எல்லா அட்டாச்மெண்ட்டும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் யூசிக்கு வந்தோன்னா பேகு. ஓகே, பேக் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கிளைடரு, எமௌண்ட்டு. ஓகே, எமௌண்ட்டும் எடுத்தாச்சு. இந்த எமௌண்ட் சீரியஸ்லி செம்மையான எமௌண்ட்டு, சரியான எமௌண்ட்டு. இது கிளைடரா வந்தப்போ எனக்கு ஃபேவரட் கிளைடர் வந்தப்போ ஒரு செம்மையான கிளைடர் இது. இப்பயும் ஒன்றும் சொல்றது இல்லை, இப்பயும் செம்மையான கிளைடர் தான். அவ்வளோதான், எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. ஓகே, அடுத்து ஒரு 10 இல்லை. கிளைடரு ஜெம்மு அது என்ன, கொடுத்தா மட்டும் 1, அவன் வாங்கணுன்னா மட்டும் 3. எப்போ பாரு, இதுலயும் ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்தது வேற என்ன எடுக்கல. இதில் ஓகே, இதில் அட்டாச்மெண்ட்டா. ஓகே, சப்ரஸரு ரெடீம் பண்ணியாச்சு. வேற சைட் ஸ்கோப்பு இதையும் ரெடீம் பண்ணியாச்சு. இதுக்கு வேற என்ன வேணுமா? ஓகே, மறுபடியும் வந்து ஓகே, ஒரு மினி மெட்டீரியல் ஓடு, மறுபடியும் ஜெம்மு. ஐசனா. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறோம்? ஆல்ரெடி இருக்குது. ஓகே, அது 10 தானே. ஓகே, வாங்கியாச்சு. அவ்வளவுதான், ஃபுல்லாக வாங்கியாச்சு, எல்லாமே வாங்கியாச்சு, ஒன்று கூட வரல. ஓகே, ஆனால் ரிட்டர்னில் அந்த ஆர்னமெண்ட்டு கூட கொண்டு வந்திருக்கான். அதெல்லாம் பார்த்தா என்ன சொல்கிறதுன்னு தான் தெரியல. ஓகே, இப்போ மறுபடி ஓகே, ஒரு மினி ஜெம்மு. இதில் ஒன்றும் இல்லை. இப்போ வேற என்ன? ஓகே, ஒரு மினி மெட்டீரியல் எடுத்து முடிச்சாச்சு. டன். அடுத்து ட்ரெஸ் உங்களுக்கு லாபியில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கன்னோட ஃபுல் போஸ் இப்படி தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது, போஸ்லாம் செம்மையாக இருக்குது. ஓகே, ஸ்வான் கூட நிற்கிற மாதிரி இருக்குது. தென் வந்து எமௌண்ட்டு, இதுதான் எமௌண்ட்டு. ஓகே, ஃபுல்லாக இதாகி
ஆல்மோஸ்ட் அப்படிதான் இருக்கு. அதுவுமே ஸ்வாட் அப்படியே ஃபுல்லா ஒரு சுத்திட்டு மேல வரும் யூஎம்பியோட எமௌண்ட்டுமே. ஓகே. இதுதான் இப்படிதான் இருக்கு. அப்புறம் கார் 98 இப்போ ஃபுல்லா அப்கிரேட் பண்ண போறோம். செகண்ட் லெவல் இதோட எக்ஸ்ப்ளோஷன் எஃபெக்ட் செம்ம வெறியா இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் இது அட்வான்ஸ் ஃபார்மு. உள்ள அப்படியே தண்ணி ஓடுற மாதிரி வெளியே ஐஸ் இருக்க மாதிரி இப்படி இருக்கு. ஓகே. ஸ்கோப்லாம் வச்சு அப்படிதான் இருக்கு பார்க்க. செமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட்டு இது எல்லாமே ஹிட் எஃபெக்ட்லாம் சவுண்டோட. அதுக்கப்புறம் இது ஹெல்மெட் இது ஹெட் ஷாட் வச்சோன்னா அதுக்கு சவுண்ட் எஃபெக்ட்டுமே செமையா இருக்கு. எல்லாமே ஆக்சுவலி செமையா இருக்கு. ஓகே. ஃபுல் அப்கிரேட் பண்ண போறோம். அடுத்தது ஃபைனல் ஃபார்ம் இப்படிதான் நல்லா இருக்கு. இன்ஸ்பெக்ட் இமோட்டு செம்மையா பண்ணிருக்காங்க. ஓகே. அடுத்து ஓகே பேக்ல வைக்கிற அனிமேஷனு. அதுக்கப்புறம் லூட் கிரியேட்டு. ஓ அல்ட்ரா ஸ்டியர்ல நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு பார்க்க. இது க்ளோரிஸ் மவுண்ட். இதுலயுமே இது க்ளோரிஸ் மவுண்ட் செம்மையா இருக்கு இதுவே. அதுக்கப்புறம் இது ஹைலைட். ஓ இந்த வாட்டி இதுல புதுசா ஆட் பண்ணிருக்கா. நைஸ். செமையா இருக்கு இதுவும். அதுக்கப்புறம் ஓகே லெவல் 2 போட்டாச்சு லெவல். அடுத்தது லெவல் 3. ஓகே. அடுத்தது இப்போ எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட்டும் போட்டாச்சு. அடுத்தது ஹிட் எஃபெக்டும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனல் ஃபார்மும் போட்டாச்சு. செமையா இருக்கு பார்க்க. அதாவது லூட் கிரியேட்டு. ஓகே 2 மெட்டீரியல். ஓகே லூட் கிரியேட்டும் போட்டாச்சு. அப்கிரேட் ஆக செமையா இருக்கு. க்ளோரிஸ் மவுண்ட்டு செமையான க்ளோரிஸ் மவுண்ட்டு செமையா இருக்கு. ஓகே மெட்டீரியல் வாங்கி அவ்வளோதான் போட்டாச்சு. செம்மையா இருக்கு. க்ளோரிஸ் மவுண்ட்லாம் அப்படியே சவுண்டோட எஃபெக்டோட தெரிக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்ததுனால இந்த ஸ்னோஃபீல்டு கலெக்ஷன்ல வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இதில் ஐஸ் க்ளவுஸும் வந்துடுச்சு. அந்த வின்டர் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதுவுமே இந்த க்ளவுஸ் இப்படி எல்லா ட்ரெஸ்ஸு கூடயும் போட்டுக்கலாம். அல்டிமேட்டு எதுவும் ஆனால் இது மேலே போட்டுக்கலாம். ஓகே ஒரு டைட்டிலோட அதுக்கு முன்னாடி ஓகே ஸ்னோஃபீல்டில் வந்து டைட்டில் வந்துருக்கு. அது கார் 98ஓடது. ஓகே அடுத்து இதான் டைட்டிலு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் 4.2 அப்டேட்லேயும் இந்த வவுச்சர்ஸ் எல்லாமே வரும். ஜெம் கன்வர்ஷன்லாம் உண்டு. எதுவுமே போக போகிறது கிடையாது. ஸோ இன்னும் நம்ம சேனலில் வந்து நல்ல வார்ம் மேட்ச் வந்து ட்ரைனிங்லாம் இருக்குது. 4.2 அப்டேட்டை பற்றி பீட்டா ஃபுல்லாக விளாண்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அதுவுமே இருக்குது. பிளேலிஸ்ட்டாகவும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ லைக் பண்ணாமல் தான் லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டாமாமே டர்.